உபவாச கூட்டம் என்பது கண்ணீரோடும் அழுகையோடும் வேண்டி விடுதலை பெறுகிற கூட்டங்க. நாம் கண்ணீரோடு அழுகையோடு நின்னதுக்கு கர்த்தர் பதில் தருகிற வேலைங்க. கட்டாயமா அது முடிஞ்சு கொஞ்ச நாட்கள்ல கர்த்தர் பதிலை இறக்காமல் இருக்கவே மாட்டாரு. அவர் இறக்கவில்லை என்றால் நாம் இருந்த உபவாசம் ஏதோ தவறுல இருக்குது. மீண்டும் எந்த கிரியை நம்ம கிட்ட இருக்குதுன்னு பார்த்து அதை அறிக்கையிட்டு மறுபடியும் கீழ்ப்படிஞ்சு இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்து வேண்டினார், கர்த்தர் பதில் தராதபடி இல்லை. எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் இருந்து வேண்டினார், யூத குலம் காக்கப்படாமல் இல்லை. பேதுரு உபவாசம் இருந்து வேண்டினார், பெரிய கொர்நேலியு கூட்டத்தையே தேவன் ரட்சிக்காமல் இல்லை. நீங்களும் உபவாசம் இருந்தேங்க, ஒண்ணுமே நடக்கலைன்னா அதுக்கு காரணம் என்ன? எப்ப பார்த்தாலும் உலக காரியம், பணம் வந்துருச்சு, வருமானம் வந்துச்சு, வியாதில இருந்து இவ்வளவு காரியங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆபரேஷனுக்கு பணம் வந்துச்சு, இந்த போக்கே சொல்லிட்டு இருக்கீங்க. ரட்சிப்பு என்னைக்கு நடக்க? பேதுரு உண்மையோட உபவாசம் இருந்த நோக்கம் என்னங்கிறத அறிந்து இருந்தார். ஆத்தும பசி. இவர் சரீரத்திலே அகோர பசி வந்தாலும் அதையும் மறந்து, பசிதான் எனக்கு வருது, நான் கேட்ட ஆத்துமத்தின் தாகம் நிறைவேற மாட்டுக்கே என்று ஜெபத்தை விடாமல் செய்தார். ஒரு நாள் என்னன்னு தெரியாம இவருக்கும் முடித்துக் கொள்ளலாங்கிற ஒரு முடிவு கிடைச்சி, சரி சாப்பாடு ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தால் ஞான திருஷ்டி அடைந்தார். தரிசனம் வந்தது. தரிசனம் எப்படி ஆண்டவரே, இது எதுக்கு, இது எதுக்குனாரு. அவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தார். அதை மட்டும் இல்லாம ஆட்களையும் தேவன் அனுப்பினார். அனுப்பினது மாத்திரம் இல்ல, அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு? அவங்க என்ன கூப்பிடுறாங்களோ நீ சந்தேகப்படாம அவங்களோட போனு. ஆவியானுடைய திட்டமும் கிடைத்தது. அதன்படியே போனார். பெரிய அறுவடையை கொர்நேலியு வீட்டிலே பார்த்தார். காத்திருந்ததுக்கு மேலாக அடித்து புசிக்கும்படியாய் எல்லாவித ஆத்துமாக்களையும் தேவன் அசைத்தார். ஆவியானவர்களால் நிரப்பினார். பரிசுத்தாவின் பலனை பெற்றார்கள். ஞானஸ்தானத்துக்கு தடை இல்லாமல் ரட்சிப்பு ஏற்பட்டது. அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கியும் பல நாட்கள் பேதுரு இருக்கும்படியாக அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். எதற்கு? நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டு கற்றுக்கொண்டார்கள், நடந்தார்கள். பரிசுத்த வேதாகமும் இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, உபவாசங்கிறது இருக்கலாமா வேண்டாமா, அது எப்படி இது எப்படி? பேதுரு இருந்தார். அவர் என்ன நோக்கத்துக்காக இருந்தாரோ அதை தேவன் தந்தார். நீங்களும் வந்திருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருப்பீர்களோ தேவன் தருவார்.